அதுக்கு சென்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லா ஃபிஷஸும் வந்துட்டு கவர் பண்ணி எடுக்க போகிறோம். நிறைய பேர் வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பெரிய வீடியோ போடுங்க ப்ரோ, பெரிய வீடியோ போடுங்கன்ட்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னா சரி பெரிய வீடியோ போடலான்ட்டு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டேன். அது ஒன்று எல்லா ஃபிஷஸும் வந்துட்டு ஒரு கிளாஸில் வந்து எடுத்து உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிஷஸும் கிளியராக தெரியும். உள்ள இருக்க கப்பி ஃபிஷஸ் மட்டும் கிடையாது, ரெண்டா இருக்க ஃப்ரிட்ஜ் வாஷ் எல்லாத்தையும் நான் அவங்கள்ட்ட வந்துட்டு கவர் பண்ணி காமிக்க போகிறேன். அதனால வீடியோ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பெல் ஐக்கனை ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்துட்டு அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்துட்டு இங்கேருந்து நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதான் நம்மளோட கப்பி ஃபிஷ் வந்துட்டு செட்டப்ஸ். இதெல்லாம் அடுத்து வந்துட்டு ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் போடும். இதெல்லாம் வந்துட்டு நான் சைடு வைஸ் ஃபிஷஸ்லாம் வந்துட்டு நான் கண்ணாடியில் போட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, நம்ம வந்துட்டு பார்க்கலாம் எல்லா ஃபிஷஸையும். வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் சைடு ஃபிஷஸை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் டேங்கில் போட்டு காமிக்கிறேன். ஃபுல் கோல்டு பாருங்க, சூப்பராகவே இருக்கு நல்லா. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்கோ ப்ளூ, அப்படி ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க, சூப்பரா. கொஞ்சம் கோல்டு, அதனால வந்துட்டு குரல் ஒரு மாதிரி தான் இருக்கும். அப்படி எல்லா ரிப்பனு எல்லாமே எல்லாம் கலந்தா இருக்கு இதுல. அடுத்த வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹெச்பி சில்வரோட இது வந்துட்டு சைடு வேவ் ஃபிஷ் தான். சைடு வேலையும் சூப்பரா இருக்கும், டாப் வேலையும் சூப்பரா இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா ப்ளூ கலர்ல வந்து மினிக்கு பாருங்க. அடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் தான் இருக்கு. சாண்டா கிளாஸ் வெரைட்டி, சாண்டா கிளாஸ்ல நம்பர்னு சொல்லுவாங்க அதை. அடுத்த வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் பாடி பாண்டா இருக்கு கீழே பாருங்க, அப்படியே இருக்கு, பக்காவா இருக்கும் இயர்லாம். அடுத்து இது வந்துட்டு பாத்தீங்கன்னா சில்லி மோசிக்கோட ஃபீமேல் மட்டும் தான் இருக்கு. இல்ல மேல் வந்துட்டு பாத்தீங்கன்னா டெத் ஆயிடுச்சு. அதோட ஃப்ரையுமே வந்துட்டு உள்ள எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்குள்ள. அடுத்து இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அல்பினோ கோயோட குட்டி. இதெல்லாம் ஒரு மீடியம் சைஸ். இதெல்லாம் எப்படி ஏன் முட்டாயமா இருக்கு பாருங்க. அடுத்து இது வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளாட்டினம் டம்பரு. இயர்ஸை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு, ட்ரோலா இருக்க. அடுத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட பீட்டா ஃப்ரைசஸ் எப்படி வளர்ந்துருச்சுன்னு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க பீட்டா ஃப்ரை. அதுல இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அல்பினோ கோயோட பேரண்ட் தான் இருக்கு. வந்து நான் கடைசியா இருக்கிறேன், செடியா உள்ள வந்துட்டு இதா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரெட், ஜாப்பனீஸ் ரெட். இது வந்துட்டு இதுலயே வந்துட்டு ஃப்ரை எல்லாம் வந்துட்டு நிறையவே இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க ஜாப்பனீஸ் ரெட்டு. அடுத்து இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் ரெட் மட்டும் தான் இருக்கு. ஃபுல் ரெட்ல வந்துட்டு மேல் மட்டும் தான் இருக்கு, ஃபீமேல் வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே டெத் ஆயிடுச்சு. மேல பாருங்க ஃப்ளவர் டாசல். இது வந்துட்டு நம்மளோட அல்பினோ கோய் பேரண்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் பிளாக் வந்துட்டு தனியாக ஒரு பிளேஸ் ஒதுக்கி வச்சிருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக் இருக்கு. இன்னொன்று வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோட ஃபுல் பிளாக்கு இதெல்லாம் வந்துட்டு சேலுக்கு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. 2 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ்ல போடுறேன். அப்போ நீங்க வந்துட்டு பார்த்துட்டு கண்டென்ட் பண்ணுங்க. இப்போ கூட ஏதாவது டவுட்னா நீங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பா உங்களுக்கு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்சரி கப்பி செய்யுது இதில் தான் இருக்கு. இது வந்துட்டு பிளாட்டி மாலி எல்லாமே வந்துட்டு விட்டுருப்பேன். பாருங்க உங்களோட மிக்சரி கப்பீஸ் எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் டச் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்கு ஃபாக்ஸ்டேல பாருங்க எவ்வளோ வந்துட்டு வளர்ந்துருக்குன்ட்டு.
பாக்ஸ்டைல் நம்மள்ட்ட சேலுக்கு இருக்கு 2 மந்த்துக்கு அப்புறம் தான். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் கோல்டோட குட்டி. இது வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ்ல கூட விட்டுருந்தோம். அந்த குட்டியெல்லாம் எப்படி வளர்ந்துருச்சுன்னு பாருங்க. 2 மந்த்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுவே வந்துட்டு பேரண்ட் சைஸ்ல வந்துடும். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஒரு மாதிரி பொம்மைமா இருக்கு பாருங்க குட்டியெல்லாம். அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோழி டேங்க் வந்துட்டு பார்ப்போம். நேற்று தான் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண வீடியோ எடுக்கிறது வாண்டி பாருங்க. இதோட கோழி விஷயம் கோல்டு விஷயம் ஷார்க்கெல்லாம் வந்துட்டு இருக்கும். கௌராமியெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. மாலி வந்துட்டு இதில் வந்துட்டு விட்டுருப்பேன். மாலி இதான் வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய கோயில் நம்மள்கிட்ட. அப்புறம் நம்ம ஷார்க்கா பாருங்க 3 இயர்ஸ் வந்து நம்மள்கிட்ட வளர்ந்தது. அவ்வளோதான் டேங்க்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டர் விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட காட்டாம விட்டுருந்தேன். இந்த ஒரே ஒரு ஃபைட்டர் மட்டும் தான் இருக்கு நம்மள்கிட்ட பெரிய சைஸ்லேயே. அப்புறம் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள்கிட்ட பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்க. அவ்வளோதான்.